கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த நம்ம கஷ்டம் வரும்போது கடவுள் இல்லை, நல்லா வச்சிருக்கும் போது கடவுள் இருக்காரு, இவ்வளவுதான் வந்து கடவுளுக்கான டெஃபினேஷன் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறது. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை வந்து நான் வந்து சந்திக்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதுக்காக இதோட நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை நேர்ல பார்க்கலாம், நம்ம நினைச்சா முடியும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம நினைக்கும் போது நல்லதாவே நமக்கு நடக்குங்கிறது உண்மைதான். நம்ம வந்து கெட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாக்குறதுனால, அதிகமா லைக் பண்றோம், அதிகமா கமெண்ட்ஸ் பண்றதுனாலதான் அந்த வீடியோக்கள் வந்து அதிகமா ரீச் ஆகுது. நல்ல விஷயங்கள் நல்ல வீடியோ சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக்கும் கமெண்ட்டும் போடாதனாலதான் அந்த வீடியோலாம் அப்படியே தேங்கி கிடக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிவராமலே இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அபியூஸ், பாலியல் தொல்லை, குழந்தைங்களை வந்து பாலியல் தொல்லை பண்றாங்க, போஸ்கோ சட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு. வந்து கணவன் வந்து மனைவியை கொலை பண்றது, மனைவி வந்து கணவனை கொலை பண்றது, குடும்பத்துல இருக்கவங்களுக்கு விஷம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவறதுக்கு காரணமே நம்ம தான். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைக்கணும். தண்டனை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த வீடியோல போய் கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறதுனால, அந்த கமெண்ட்ஸ் போடுறதுனால அந்த வீடியோ வந்து ரீச் ஆகுது, ஆனா அதுக்கான சொல்யூஷன் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்குதாங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி. ஆனா இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து மனசு அமைதி தருது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஆன்மீகம் தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே, இப்ப சூப்பர் ஸ்டார்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார் வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பக்தி, தனுஷ் சார் வரைக்கும் எல்லாமே பக்திங்கிற ஒரு விஷயத்த வந்து தேடிதான் போறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க ஆடம்பரம் பார்ட்டி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கலாம், நிறைய தொழில் ரீதியா போட்டு இருக்கலாம். ஆனா அவங்க கடைசியா போய் அமர்ற உட்கார்ற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான். சாதாரண மனுஷன்ல இருந்து சாமானியன்ல இருந்து ஒரு பெரிய ரீச்ல இருக்க பீப்புள் வரைக்குமே விரும்புறது என்னன்னா ஆன்மீகத்தை விரும்புறாங்க. ஆனா அந்த பக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம், எளிமை ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி அந்த பக்தியில உண்மையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்தனை பேர் வந்து நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து புரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரிய வழிபாடு அந்த பத்தின வீடியோ தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எளிதா வந்து ஒரு எளிமையான பரிகாரம், நமக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், நமக்கு வந்து வேலை கிடைக்கணும், நம்மளுடைய தகப்பனார் வந்து நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்ப தலைவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா நாளுமே நமக்கு வந்து கடவுளை வழிபடுறதுக்கு உகந்த நாட்கள் தான். நம்ம தீட்டா இருந்தாலும் சரி, இல்ல கோயிலுக்கு போக கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் சரி, சூரியனை நம்ம டெய்லியும் பார்க்கலாம். அந்த சூரியனை நம்ம வழிபாடு செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த கடவுளை வணங்குறத வந்து எந்த கடவுளாலையும் தடுக்க முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கும்னு நானே வந்து எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வந்து பார்க்கலான்னு வந்தா, ஆனா சூரிய பகவான் வந்து வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. அவருடைய கதிர்களே போதும், அவர் வர்றதுக்கு முன்னாடி வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா அவரை முழுசா பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவருக்கு பூஜை பண்றதுக்கு தேவையான இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து விளக்கு எல்லாமே வந்து ஏத்துறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு அகல் விளக்குல நான் சிகப்பு திரி போட்டு தான் ஏத்துறேன். சூரிய பகவானுக்கு வந்து மஞ்சள் திரி இல்லைன்னா சிகப்பு திரி வந்து போடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுதான் போடணும்ல, நீங்க வெள்ளை கலர் பஞ்சு திரி இருந்தா கூட நீங்க போடலாம். இல்ல விளக்கே ஏத்தாம கூட நீங்க சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டாலும் கும்பிடலாம். நானும் வந்து சூரியன் வருவாரு, வந்ததுக்கு அப்புறம் விளக்கேத்தலான்னு பார்த்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சமே வந்துருச்சு. ஸோ இன்னும் லேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால 6:30 மணி போல நான் வந்து விளக்கு வந்து துணை விளக்க கொண்டு ஏத்திட்டேன். நல்லபடியா சாம்பிராணி, ஊதுபத்தி, அந்த சூடம் இது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் மாடிக்கு. வந்துட்டு மாடியில வந்து அந்த மாடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கிழக்கு நோக்கி வச்சு விளக்க வச்சு நான் வந்து ஏத்திருக்கேன். விளக்கு ஏத்தும் போது ஓம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லி நான் வந்து வழிபாடு செஞ்சேன். ஏன்னா ஒரு மந்திரம் சொல்லும் போது அதை கரெக்டா சொல்லணும். பார்த்து கூட நம்ம சொல்லலாம், ஆனா தவறா வந்து உச்சரிக்க கூடாது, இல்லைன்னா அந்த மந்திரத்துக்கான பலன் வந்து கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருந்தேன். இந்த சூரிய வழிபாடு நம்ம செய்யறதுனால நமக்கு வந்து என்னென்ன நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்பவரே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவானை நம்ம தியானம் செய்யும் போது நல்லபடியா நம்மளோட தகப்பனார், அதாவது அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருப்பாரு, ஆயுள் ஆரோக்கியத்துல இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத் தலைவரோட ஆயுள் ஆரோக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வரணும், அதுல வந்து பதவி உயர்வு கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பதவி கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறவங்க சூரிய வழிபாடு வந்து கண்டிப்பா வந்து செய்யலாம்.
அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. 80 வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்லா இருக்காரு, ஆக்டிவா இருக்காருன்னா அவர் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதா இருப்பாரு. அதே மாதிரி அந்த சூரிய நமஸ்காரங்கிறத செய்வாங்க. அந்த நமஸ்காரங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்கு. அதுபடி செய்யும் போது அந்த சூரிய பகவானோட ஆற்றலும் அவருடைய சக்தியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நபருக்கும் போய் சேரும். அந்த பிரபஞ்சம் வந்து அந்த சக்தியை வந்து அவங்களுக்கு அளிக்கும். அதனாலதான் வயசானால் கூட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப வந்து ஹெல்த்தியாவும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சூரிய பகவான் நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பண்றதுனாலதான். இதுதான் நாளடைவுல உடற்பயிற்சி, இப்ப ஜிம்மு நிறைய பேர் வந்து போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோட அந்த ஆன்மீகத்தோட சேர்ந்து செய்யற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மையில தான் முடியுது. இப்ப சாதாரணமா நம்ம சாப்பாடு வடிச்சு சாப்பிட்டோம்னா அதை வந்து சாதம், இது வந்து லஞ்சு, இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஆனா சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதை நெய்வேத்தியம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சாதத்தை கூட பிரசாதம் அப்படின்னு ஆக்குறது அந்த ஆன்மீகம் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்து மூலமா எந்த உடற்பயிற்சியில இருந்து, நம்ம படிப்புல இருந்து, நம்மளுடைய தியானம், இது எல்லாமே ஆன்மீகத்து மூலமா பண்றதுனால நம்மளுடைய ஒழுக்கம் வந்து தவறாம கரெக்டா பண்ணுவோம். இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜரோட பண்ணும்போது அதனுடைய ஆற்றலும் அதனுடைய சக்தியும் வந்து நமக்கு நல்லபடியா கிடைக்கும். இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு உருண்டை தான் வந்து நெய்வேத்தியமா வச்சிருந்தேன். அதை வச்சதுக்கு அப்புறம் காக்கா வந்து சுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க, எப்படா எனக்கு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வச்சதுக்கு அப்புறம் 3 காக்கா வந்தாங்க. அதுல ஒரு காக்கா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி வந்து ஃபுட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்களோ அது மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு அது பழகி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் பெருசா வந்து எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஸோ இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மற்றவங்களும் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து நானும் சூரிய பகவான் வருவாரு, அவரை பார்க்கலாம், பனியா வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் நின்றுகிட்டே தான் இருந்தேன். சூரிய பகவானை வந்து தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா வந்து ஆரஞ்சு கலர்ல வானத்துல நல்லா ஒரு செந்தூர பொட்டு வச்ச மாதிரி, ஒரு குங்கும பொட்டு வச்ச மாதிரி அழகா பிரகாசமா வந்து சூரிய பகவான் வந்துட்டாரு. கடவுளை பார்த்தாச்சு, இவருதான் உண்மையான கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம கிரகங்கள் 9 இருக்கு, அதுல நம்ம சூரியனும் சந்திரனும் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட அந்த கடவுளை வந்து நம்ம நேர்ல பார்த்தாச்சு. அவங்களுக்கு தீப ஆராதனை காமிச்சிட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டாச்சு. எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பாசிட்டிவா நான் தொடங்கினதே இல்லை. மட்டன், சிக்கன், கறி அந்த மாதிரி என்ன சமைக்கலாம் அப்படிதான் தோணுமே தவிர, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நேற்று ஏகாதசி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இதை செய்யணும்னு நினைச்சேன், செஞ்சுட்டேன். அதை வந்து செய்ய வச்சதுக்கு அந்த குலதெய்வத்துக்கும் அந்த விநாயகர் பெருமானுக்கும் என்னோட இஷ்ட தெய்வங்களுக்கும் அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து விளக்கேற்றினதுக்கு அப்புறம் தான் நிலைவாசல்ல வந்து விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு அப்புறம் வந்து பூஜை அறையில காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏத்தினேன். ரொம்ப வந்து மைண்ட் வந்து காலையிலே பீஸ்ஃபுல்லா, ரொம்ப வந்து அமைதியா, ஒரு சந்தோஷமா, ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நான் வந்து ஃபீல் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் இனிமே செய்யாம இருக்கவங்க கண்டிப்பா அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும். நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சூரியனை நல்லபடியா வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. இப்ப சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க. பாஸ்கராய வித்மகே மகத் யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் த்விபுஜம் பத்மஹஸ்தம் ச வரதம் முகுட்டான்விதம் தியோயே திவாகரம் தேவம் சர்வாபீஷ்டா பலப்பிரதம். இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கோங்க. எனக்கு மந்திரம் தெரியல அப்படின்னா யூடியூப்ல நிறைய வந்து காயத்ரி மந்திரம், சூரியன் காயத்ரி மந்திரம், சூரியன் சுப்பிரபாதம், இந்த மாதிரி விஷயங்கள், சூரிய மந்திரம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க போட்டு காதால கேட்டு கூட நீங்க வந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் அந்த சூரிய பகவானோட அருளால. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.